சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண கர்த்தருடைய ஊழியக்காரன் தூங்கினாலும் தூங்காட்டாலும் என்ன செஞ்சாலும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, ஆயத்தமாக இருக்க வேண்டியிருக்கு. முகத்தை கூட கழுவ விடலை. இப்போ சீக்கிரம் வாங்க கூட்டிட்டு வந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். என்னை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஊழியத்தில் ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறவர் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் ஒருவரையும் ஏற்படுத்துகிறதல்ல. இந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் ஊழியத்திற்கு ஏற்படுத்துகிறதல்ல. ஒரு மனுஷனை ஊழியத்திற்கு என்று ஏற்படுத்துகிறவர் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக இருப்போம் என்று எண்ணி, உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற எல்லாரும் உண்மையாய் இருக்கிறவர்கள் என்று நினைச்சு இயேசுநாதர் ஊழியத்துக்கு ஏற்படுத்தலை. உண்மையாக இருந்து ஊழியம் செய்வோம் என்று சொல்லி எண்ணி தேவன் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் உண்மை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:11. ஊழியக்காரனாக ஏற்படுத்துகிறது தேவன். போதகனாக நியமிக்கப்பட்டேன். ஸ்தோத்திரம். போதகனாக நம்மை நியமிப்பது தேவன். தேவன் ஒரு மனுஷனை நியமிக்கிறார் ஊழியத்திற்கு. தேவனை என்ன செய்கிறார்? ஏற்படுத்தி வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனுஷர்கள் ஊழியம் செய்வது தேவனுக்கு செய்கிறோம். தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறோம். தேவனால் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவனால் சந்திக்கப்பட வேண்டும். எந்த மனுஷங்கிட்ட என்ன செய்யக்கூடாது? கையேந்திர அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது எனக்கு நன்மை செய்ய மாட்டாங்களா? யாராவது டொனேஷன் கொடுக்க மாட்டாங்களா? நான் இந்த ஐக்கியத்தில் இருக்கேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை ஒருவரும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, எனக்கு சரியான சர்ச் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிப்பதற்கு எனக்கு ஒரு சரியான இடம் இல்லை, யாராவது உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் எந்த மனுஷனுடைய உதவிகளையும் எதிர்பார்க்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் தேவனுடைய மனுஷன் சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை செய்கிறவர் தேவன் மட்டும்தான். உதவி செய்கிறவர் தேவன் மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசுகிறேன்னா நான் அப்படி வாழ்கிறேன். வாழ வைக்கிறார் இயேசு. எந்த மனுஷன்டையும் போய் என்ன செய்கிறது கிடையாது. எனக்கு உதவி செய்ய, என் தேவையை சந்தி என்று இந்த வேதத்தை தூக்கின நாளில் இருந்து இந்த நிமிஷம் வர யாருக்கிட்டையும் போய் நிற்க இயேசுனார் என்னை விடவே இல்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவன் ஒரு மனுஷனை ஏற்படுத்தி இருப்பாரானால், தேவனால் நியமிக்கப்பட்டிருப்பாரானால், ஸ்தோத்திரம், அந்த மனுஷன் எந்த மனுஷனுடைய உதவிகளை எதிர்பார்த்து நிற்க மாட்டான். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல, தேவனுடைய இரக்கம் கிடைக்கும் வரையில் எங்கள் கண்கள் எங்கள் தேவனையே, எல்லாத்துக்கும் தேவனை தான் பார்க்கணும், தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் எனக்கு நான் உனக்கு உதவி செஞ்சேன், என்னை வச்சுத்தான் நீ, என்னை வச்சுத்தான் உன்னுடைய ஊழியன்னு சொல்லவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? நாம் தேவனிடத்தில் ஸ்தோத்திரம், தேவனை குறித்து நம்ம தைரியமாக உயர்த்த முடியும், தேவனை மாத்திரம் கனப்படுத்த முடியும், தேவனை மாத்திரம் முக்கியப்படுத்த முடியும். அப்போ தேவன் நமக்கு உதவி செய்யாமல் மனிதனுடைய உதவிகளை எதிர்பார்த்து இந்த பூமியிலே ஊழியத்தை செய்வோமானால் நம்ம மனுஷனைத்தான் உயர்த்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷன் உதவி செய்கிறாங்களோ அந்த மனுஷனை தான் கனம் பண்ணணும், அந்த மனுஷனை தான் உயர்த்தணும். தேவனை உயர்த்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. அநேக ஊழியர்களை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறையா, வீட்டில் சிலிண்டர் இல்லை, அடுப்பு ஏரியாவில் ஒரு சிலிண்டர் வாங்கணும், உதவி செய்யுங்க, ஆண்டவர் உங்களை தான் எனக்கு காட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலிண்டர் வாங்க ஏசுனார், உங்களை தான் காட்டினார். கிறிஸ்மஸுக்கு என் மனைவிக்கு துணி எடுக்க, பிள்ளைகளுக்கு துணி எடுக்க ஒன்றும் இல்லையேன்னு கவலைப்பட்டு கலங்கி இயேசுவேன்னுக்கிட்டு இருந்தேன். உங்களை இயேசுனார் அப்படியே தச்சுருவமாக காட்டினார்யா. அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பார்ப்பான், சனி முடித்தவன் எங்கேருந்து வந்தானா, என்ன செய்ய, இருந்தா போ. ஸ்தோத்திரம். ஐயா விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறியா, இப்படி ஊழியம் செய்கிறவங்களை என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிற வார்த்தை நான் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறையான்னு சொல்கிறாங்க. அப்போ விசுவாசம்னா என்னென்னு தெரியாமலே என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறவன் யாருக்கு ஊழியம் செய்கிறானோ, யாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறானோ, யாரால் ஊழியத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறானோ அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் தானே என்னை ஊழியத்துக்கு அழைச்சிரு, நான் உண்மை நம்பி தானே ஊழியத்துக்கு வந்தேன், என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம் நீர் தானே என்று ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு ஏற்படுத்தின நியமித்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். எந்த மனுஷனையும் எதிர்பார்க்கக்கூடாது, எந்த மனுஷனை நோக்கி பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தில் யாரால் ஏற்படுத்தப்பட்டு யாரால் நியமிக்கப்பட்டு இருக்கிறோமோ ஸ்தோத்திரம் அந்த தேவனுக்கு உண்மையாய் வாழ வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதம் பெறுவான். இல்லைன்னா எதுக்கு இந்த பைபிளை தூக்கிறதுல என்னங்க பிரயோஜனம் இருக்குது? அவருக்காக வேண்டி ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நான் செத்தா போயிட்டார் ஏசுனார். இல்லைன்னா இந்த ஊழியமே செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இயேசுனுடைய நாமம் தூசிக்கப்படுது. மும்பை பட்டணத்தை எடுத்துக்கிட்டால் எங்கே பார்த்தாலும் சரி வேறு விசுவாச ஊழியம் செய்கிறேன்றாங்க. ஸ்தோத்திரம். தைரியமாக சொல்கிறாங்க, கர்த்தர் உங்கள் முகத்தை அப்படியே காட்டினாரியா, கலங்கி போய் நின்னேன். இல்லை உனக்கு காட்டினவர் எனக்கும் காட்டணும்ல. வர்றான் ஒருத்தன் கலங்கி போய் அவனுக்கு உதவி செய்யன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கும் காட்டணுமே, எனக்கு காட்ட மாட்டேங்கார. கேட்டால் விசுவாச ஊழியம். ஒருத்தங்கிட்ட ஸ்தோத்திரம் ஒன்றும் பணமே இல்லை, 80 லட்சம் ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்கான், இடம்லாம் பிளான் போட்டான். வந்து அழுகிறான், ஐயா எப்படியாவது உதவி செய்யுங்க, தெரிஞ்ச ஊழியக்காரங்கள்ட்ட எனக்கு
உதவி செய்ய சொல்லுங்க. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது, நான் எப்படி உதவி செய்ய சொல்ல முடியும்? உனக்கு உதவி செய்ய சொல்கிறதும் சரிதான், நான் போய் நேரடியாக எனக்கு கேட்டு வாங்கிறதும் சரிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா, எனக்காக வேண்டி ஐயா நான் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன். அது ஒரு தாய்க்கு சரீரத்தில் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுப்பாரனால் அந்த குழந்தைக்கு தேவையான ஆகாரத்தை இயேசு அந்த தாயினுடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். பிள்ளையை பற்றி இன்னொருத்திட்ட கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்க மாட்டான். இந்த பிள்ளையை வளர்த்து தான் சொல்லி எந்த மனுஷி பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ அவளுடைய சரீரத்திலேயே அந்த பிள்ளைக்கு தேவையான ஆகாரம் இருக்கிறது. அதுபோலவே எந்த தேவன் ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறாரோ நியமிக்கிறாரோ அந்த தேவனிடத்தில் இருந்து அவனுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. அப்போ தேவைகள் சந்திக்கப்பட தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். வார்த்தையிலே உண்மை, ஜீவியத்திலே உண்மை, குடும்பத்திலே உண்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பழகுகிற பழக்க வழக்கங்களில் உள்ள இடத்திலே உண்மை, கொடுக்கல் வாங்கலிலே உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை வேண்டும். நானும் வேறு ஒரு ரெண்டு ஊழியக்காரர் ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு வெளியில் வந்தோம். அப்போ அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்த உடனே அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன், டிராஃபிக், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது சிஸ்டர், இந்த வந்துடுறேன் சிஸ்டர். ஃபோனை கட் பண்ண நான் கேட்டான்ட்டு, நீ எங்கே அந்த வேலை எங்கே இருக்க? இப்போ தானே கூட்டம் முடிஞ்சிருக்கு, ஏன் போய் சொல்கிற? ஐயா கூட்டத்துக்கு வந்துட்டு அவளை பார்க்க போகிறோன்னு சொன்னால் அவள் தர்றேன்னு நினைக்கிற காணிக்கையும் தரமாட்டாயா? நான் அவளை மட்டுமே பார்த்து ஜெபம் பண்ண வர்றேன்னு தெரிஞ்சால் தான் அந்த காணிக்கை எனக்கு கொடுப்பா. அதனால தான் ஐயா அப்படி சொன்னேன். இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு சோத்தனம், வேறு பொழப்பு பிழைக்கலாம். பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எறிகிற கடலிலே பங்கடைவார்கள். சின்ன பொய்யும் பொய் தான், பெரிய பொய்யும் பொய் தான். சோத்திரம், பன்னாங்குழி விளையாடுறதும் பொய் தான், குழி தான். செத்தவனை தூக்கி சோத்திரம் புதைக்கிறதும் குழி தான். அது ஆள் மனுஷன் இருந்து மம்பட்டியில் வெட்டி தோண்டின குழியாக இருந்தாலும் சரி, இல்லை புல்டோசர் கொண்டு வந்து சோத்திரம் தோன்ற குழியாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் குழி தான். இவங்க சின்ன பொய் சொல்லிட்டா ஏசுனார் மன்னிச்சிருவாங்களாம். அடுத்தவங்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணுவாங்க. பொய் சொல்லக்கூடாது. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தக கடலில் பங்கடைவார்கள். அப்போ நீ சொல்கிற பொய் சோத்திரம், அது சும்மா விளையாட்டா சொன்னேன். இவங்க சொல்லுன்னா விளையாட்டான், இன்னொருத்தன் சொல்லிட்டா அது பாவமான பொய். சின்ன பொய்யா இருந்தாலும் கழுத்தை அறுத்து கீழே போகிறதாலும் அறுத்து போட்டு போய்கிட்டேறா. பொய் வாயிலிருந்து பேசவே மாட்டேன்டா. வைராக்கியத்தை தேவன் பார்க்கிறார். வைராக்கியத்தோடு இயேசுனாருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 18-19 வாசிப்பு. நான் கர்த்தரை சேவித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். நான் ஆசியா நாட்டில் வந்து சோத்திரம் வந்தது முதல் தொடங்கி
எல்லா காலங்களிலும் உங்களுடனே கூட இன்ன விதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு கூட நான் கர்த்தரை சேவித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனுஷர்களுக்கு சோதனை காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடவோடு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, தைத்ததை கிழிக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, சேர்த்ததை தூக்கி எறிவதற்கு ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சோதனை காலம் என்று ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தையா, திடீர்னு என்னென்னு தெரியல, என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, ஒரே சோதனை, அதில் ரொம்ப டென்ஷனில் நான் வரும்போது, தமிழ்நாட்டுக்கு வரும்போது சோதரம் ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஊழியக்காரனை பார்த்தேன். என்ன பாஸ்டர் ரொம்ப உடம்புலாம் மெலிஞ்சு ஒரு மாதிரியாக இருக்குல்ல, என்ன விஷயம்னு. ஐயா டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், ஒரே டென்ஷன் யா. சோத்திரம். இப்போ ஊழியக்காரனுக்கே டென்ஷன்னா அப்புறம் விசுவாசிகளுடைய நிலைமை என்ன ஆகுறது? அதில் அப்படியே சரியாக சாப்பிடாமல் உடம்புலாம் மெலிஞ்சு போச்சியா. நீ டென்ஷன் எடுத்து என்ன ஆக போகுது, என்ன செய்ய முடியும்? ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? ஒரு முளத்தை குறைக்க முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன பிரசங்கிக்கிறோமோ அது போல் வாழணுங்க. வாழ்கிற வாழ்க்கையை தாங்க பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்கிற வேத வசனமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி வாழ முடியலையா, அந்த வசனம் பிரசங்கம் பண்ணவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழணும், வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. இன்னைக்கு பேச்சு தான் இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் சரி எல்லாம் பேச்சு தான், பேச்சு தான். பெருசா பேசுவார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் கிரியையில் என்ன செய்ய முடியல, ஒன்னத்தையும் காண முடியல. வாழ்க்கையில் வாழுகிற வாழ்க்கை ஒன்றும் சரியில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெகு மனத்தன்மையோடு. அப்போ ஊழியத்தில் நமக்கு ஸ்தோத்திரம், தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன வேண்டியது அவசியமாக இருக்கிறது? மிகுந்த மனத்தாழ்மை, வெகு மனத்தாழ்மை. சிலர் ஜெபிக்கும் போது மட்டும் சொல்லுவாங்க, தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே. என் பிதாவுக்கு தெரியாத உன் தாழ்மை. சோத்திரம். உள்ளே இருக்கிறது பூரா பெருமை. கர்த்தருக்கு சோத்திரம். உள்ள அவ்வளவு பெருமையை வச்சுக்கிட்டு உள்ளே இருக்குமா சோத்திரம், ஒய்யார கொண்டையா தாளம் பூவா உள்ளே இருக்குமா ஈரும் பியானு. உள்ளுக்குள்ள இருக்கிறது பூரா பெருமை. எந்த நிலைமையில் இருந்தோம், தெய்வம் எந்த நிலைமையில் ரட்சித்தார், எந்த நிலைமையில் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை வேறு பிரித்தார். சோத்திரம். இன்னைக்கு நம்மளை என்ன நிலைமையில் தேவன் வைத்திருக்கிறார் அதெல்லாம் மறந்துடுறாங்க. 10 ரூபா சோத்திரம் பாஸ்டர்னு சொல்லிட்டு போனவொன்னே பாவம் அவள் அடுப்பு எரிய வீட்டுக்கு வச்ச பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வச்சுருந்தா அந்த 10 ரூபாய் தூக்கி கொடுத்துட்றான். அந்த 10 ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் வச்ச உடனே காலரை டைட் பண்ணிடுறான் பாஸ்டர். உடனே டை தான், ஒரு கோட்டு தான். நீ எந்த நிலைமையில் இருந்த, எப்படி இருந்த, எப்படி ஊழியத்துக்கு வந்த, சோத்திரம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் கிடந்த என்னை தூக்கி எடுத்து என்னை என் அடிகளை கண்மலையின் மேலே உறுதிப்படுத்தி எங்கே கிடந்த பயங்கரமான குழி, சாக்கடை, கேவலப்பட்ட நிலைமை. கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு மனுஷனும் திரும்பி பார்க்க கூட முடியாத, ஒரு மனுஷனும் உதவி செய்யக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்து இருந்த உன்னுடைய வாழ்விலே பரலோகத்தின் தேவன்
இறங்கி வந்து தேடி வந்து உன்னை சந்தித்து ரட்சித்து அபிஷேகித்து வேறு பிரித்தாரே, எதற்காக? காலரை டைட் பண்ணவா? ரெவரண்ட், நான் டாக்டர், நான் அப்போஸ்தலர், நான் பிஷப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பட்டங்கள்லாம் உனக்கு கிடைச்சிச்சுன்னா எப்படி கிடைச்சிச்சு? எதனால கிடைச்சிச்சு? இதை கிடைக்கிறதுக்கு உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? ஒரு தாழ்மையை காண முடியலை. ஆனால் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது மட்டும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த சின்ன ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஒரு மணி நேரமாக ஜெபம் பண்ணிவிட்டு இந்த சின்ன சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய மனுஷர்கள், அவர்களுடைய வாழ்விலே ஊழியத்திற்கு மனத்தாழ்மை ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காசு வந்துட்டு பணம் வந்துட்டு நமக்கு 4 பேர் இருக்கான், நம்ம கையமுக்கு ஆள் இருக்கான், காலமுக்கு ஆள் இருக்கான், நம்ம போனா போகிறான், வான்னா வர்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பெரிய ஆள். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நேரங்காலம் வரும், ஸ்தோத்திரம், தூக்கிடுவார். மனத்தாழ்மை ரொம்ப அவசியம். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெக்கப்பட்டு போக வச்சுருவார். எவ்வளவு பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி வச்சுருந்தாலும் சரி, எல்லாருக்கும் முன்னாடி தலகுனியை வச்சுருவார் கர்த்தர். வெக்கப்பட்டு போக வச்சுருவார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நிலைமையிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து தூக்கி எடுத்து இன்னைக்கு நம்மை கனம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி எவ்வளவு தாழ்மையாய் நான் வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவோடு கூட வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனத்தாழ்மையாய் நடக்கிறது அல்லாமல் தேவன் உன்னிடத்தில் வேற எண்ணத்தை கேட்கிறார். மனத்தாழ்மை, வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை சேவித்தேன். மனத்தாழ்மை ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பணிவிடை செஞ்சையா, இன்னைக்கு நான் பணிவிடையெல்லாம் செய்ய மாட்டேன், நான் குனிய நிமிர மாட்டேன், எனக்கு பணிவிடை செய்ய 10 பேரை கர்த்தர் தந்திருக்கார். இல்லை, சாகிற வர பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாகிற வர நம்மை தாழ்மையோடு வாழ வேண்டும், தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவாய் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துறோமோ அவ்வளவாய் தேவன் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். கர்த்தருக்கு தேவன் தாழ்த்துவார். நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா தான் இருப்போம். வரும் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிச்சார் பாருங்க நேபுகாத்நேச்சாரை. ஸ்தோத்திரம். ஒரு மிருகத்தை போல. ஸ்தோத்திரம். நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்தார். ஆமாடா, நீ தாண்டா கட்டின. ஸ்தோத்திரம். போ, மாட்டை போல என்ன செய்ய, புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு தெரி. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். தேவரே சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் நேரமும் காலமும் வந்தது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நல்லாத்தான் இருந்தார் யோபு. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காற்று வந்து யோபுவின் வீட்டின் மேலே மோதினது. நிலைமை என்ன ஆச்சு? ஸ்தோத்திரம். கட்டின மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூசித்து செத்து தொலை. நம்ம பாஷையில் தான் பேசணும். ஜீவனை விழுன்னு பைபிளில் எழுதிக்கிறனால அப்படியே சொல்லிக்கிட்டு கூடாது. செத்து தொலை. நீ இருந்த என்னத்துக்கு? உன்னை வச்சு என்ன பிரயோஜனம்? தேவனால் அனுப்பப்பட்ட காற்று வந்து மோதிச்சுனாக்கு கதை முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். அதனால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு தேவையானது மிகுந்த ஸ்தோத்திரம். வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன். மனத்தாழ்மை ரொம்ப அவசியம். பெருமைக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. நான் யார் தெரியுமா? நான் நினைத்தால், நான் ஆணையிட்டால்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் ஆண்டவர் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிவிடுவார். அக்கு வேற ஆணி வேற பிரித்து எடுத்துடுவார். எங்கள் அண்ணன் பெரியவர் சொல்லுவார், ஆனானப்பட்ட குதிரையே மண்ணை நக்குது, இந்த ஏமாளி குதிரை என்ன பண்ணிட போகுது பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனானப்பட்ட குதிரையே மண்ணை நக்குதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பதாக வெகு மனத்தாழ்மையுடையவளாக வாழ வேண்டும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி ஆவி கொண்டு இருக்கிறது. அத்திமரத்துக்கு மேலே இருக்கிற சகைவையும் இயேசு கண்டார். அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நாத்தான் வேலையும் இயேசு கண்டார். ஆபிரகாமாலே கைவிடப்பட்டு வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்ததான ஆகாரையும் தேவன் கண்டார். உன்னுடைய பெருமையவும் தேவன் காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் காண்கின்ற தேவன். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், இயேசுநாதருக்கு குருடு, கண்ணு குருடு. நான் என்ன செஞ்சாலும் இயேசுநாதருக்கு தெரியாது. நான் ஃபோனில் யாருக்கிட்ட என்ன பேசினாலும் இயேசுநாதருக்கு தெரியாது. காது செவிடு. ஸ்தோத்திரம். அந்த எண்ணத்தில் தான் என்ன செய்கிறாங்க? துணிகரமாக வாழுகிறார்கள், துணிகரமாய் நடக்கிறார்கள், துணிகரமாய் பேசுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கவனித்து கேட்கிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவருடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் கவனமாய் திறந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கே நல்ல உருண்டைய முட்டை கண்ணை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த கண்ணு ஸ்தோத்திரம். அந்த கண்ணை வச்சுக்கிட்டு இந்த வரத்து வர்றோம். ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றுலாவி கொண்டு இருக்கிறது. உனக்கு கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? உனக்கு நல்ல காதுகளை உண்டாக்கினவர் கேளாரோ? ஜோலியை முடிச்சு விடுவார். எல்லாத்துக்கும் நேரம் காலத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். வெகு மனத்தாழ்மையோடு கூட கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவாய் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ அவ்வளவா தேவன் உயர்த்துவார். மனுஷன் ஒன்றும் உயர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே உயர்த்துவார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் செய்வதை தடுப்பவன் யார்? தேவன் உன்னை உயர்த்த நினைக்கும் போது தடுக்க ஒரு சக்தியும் முடியாது. எத்தனை ஆயிரம் பேர் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்க? ஆண்டவர் அவங்கள எல்லாம் வெட்கப்படுவ சொல்லுவார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக உண்மையுள்ளவர்களாய் ஊழியத்தை செய்ய வேண்டும். வெகு மனத்தாழ்மையோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மிகுந்த கண்ணீரோடு கர்த்தரை சேவித்தேன். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு மனுஷன் என்னை பார்த்து என்கிட்ட சொல்லலை, வேற ஆளுக்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஆளும் சரி, ஒரு மனைவியும் சரி, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க இப்படி அழுகிறது. ஸ்தோத்திரம். எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்கிறார் பவுல். இயேசுநாதர் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். வாரி எப்போ பார்த்தாலும் மூக்க உடிச்சிக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரே வடிக்கக்கூடாதுங்கிறேன், அப்படிலாம் பேசுகிறாங்க. ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு கண்ணீர் ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நேசிக்கிற எல்லாரும் நாளைக்கு நம்மளை தூக்கி எறிஞ்சிருவேன். இன்றைக்கி ஐயா ஐயா வாழ்கன்னு சொல்கிறவன் நாளைக்கு ஐயா ஒளிகன்றுவேன். ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் ஆகாது. என் வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்களை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். எங்க ஐயான்னு அடிச்சுக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். திடீர்னு பார்த்தா அவன் எவனோ யார் விட்டு ஐயாவோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலையெல்லாம் மாறி போகும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர்.
பிடிச்சாலும் பிடிச்சான், புளியங்கொம்பா பிடிச்சான்னு சொல்லுவான். அது மாதிரி பிடிச்சாலும் முடியாது, இயேசுநாதரை உறுதியாக பிடிக்கணும். எந்த மனுஷனையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் உறுதியாக பிடிக்கணும். மனுஷனை நம்பி மாமிசத்தை தன் உயவளமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி? நான் ஒரு பாவம் செய்யலையே, ஒரு பாவம் செய்யலை. சோத்திரம். மனுஷனைத்தானே நம்பிக்கிட்டு வாழ்கிற, உன் மாமிசத்தை தானே பயபலமாக்கி கொள்கிற. கர்த்தருக்கு சோத்திரம். சாபம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இயேசுநாதரை மட்டும் உறுதியாக பிடிச்சுக்கலான்னு. எந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கலாம். எந்த இடத்துல இயேசுநாதர் தலைகுனிய விட மாட்டார், வெக்கப்பட்டு போக விட மாட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். எந்த இடத்துல எப்பேற்பட்ட அதிகாரிகள் முன்னாடியும் ஆண்டவர் தைரியமாக நிற்க, தைரியமாக பேச வைப்பார். கண்ணீர் ரொம்ப அவசியம். ஊழியத்துக்கு கண்ணீர் ரொம்ப அவசியம். கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கணும். சோத்திரம். பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்களா, அந்த பாட்டை கேட்கும்போதே என்ன செய்யணும்? இருதயம் உடையணும். என்ன பாட்டு பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறவங்களை என்ன செய்யக்கூடாது? கிண்டல் அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கூடாது. எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். சோத்திரம். அவர் பாடலின் வரிகள் வருதுன்னா அந்த பாடலின் வரியை கேட்டு இருதயம் நொறுங்கணும், உடையணும், அழுகணும். ஆண்டோடைய வசனம் வருதுன்னா என்னடா பிரசங்கம் பண்ணுறான், அவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியலை, இவன் நல்லா பிரசங்கம் பண்ண, அது அல்ல. ஆண்டோடைய வசனம் அவன் கூட பேசணும். நான் ஆராதிக்கிற இயேசு பேசுகிற தெய்வம். இன்னைக்கு இந்த பைபிளை நான் கையில் தூக்கிக்கிட்டு இருக்கேன்னா இயேசுநாதர் என் கூட பேசுறதுனால. அவர் பேசலைன்னா இந்த பைபிளுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. பேசுகிற உயிர் உள்ள தெய்வம், செத்து போன தெய்வம் அல்ல. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கண்ணீரோடு காணப்பட வேண்டும். நாம் வடிக்கிற கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? துருத்தியில கணக்கில் வைத்து வைத்திருக்கிறார். அந்த கண்ணீர் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். கஷ்டம் வரும்போது கண்ணீர் வடிக்கிறது, கஷ்டம் மாறிடுச்சு, சோத்திரம் நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்ணீர் வடிக்கிறது கிடையாது. அது அல்ல. அதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பாரு. ஆபத்து காலத்தால் தானே கூப்பிட சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும்போது கூப்பிட சொல்லலையே. நிறையா பேர் அப்படித்தான். ஆபத்து வந்த உடனே இயேசுநாதரை கூப்பிட்டுக்குருவோம், அழுதுக்குருவோம். இப்போ நல்லா தானே இருக்கோம், எதுக்கு அழுகணும்? சோத்திரம். அழுக வைப்பார் ஆண்டவர். ஊழியத்துக்கென்று தெரிந்து எடுத்து பிரித்தெடுத்து வைத்திருப்பாரானால் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது, ஆண்டவருடைய பாடல் வரிகளை கேட்கும்போது, பாடும்போது சோத்திரம் அழுக வைப்பார். ஊழியத்துக்கு கண்ணீர் ரொம்ப அவசியம். உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொல்லி எண்ணி இந்த ஊழியத்திற்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். போதகனாக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனபடினால தேவ சமூகத்தில் கண்ணீர் ரொம்ப அவசியம். அடுத்தவன் பார்க்கறதுக்காக வேண்டிய, அடுத்தவன் பார்க்கறதுக்காண்டி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கூடாது. ஏன் நம்ம கண்ணீர் வடிக்காத பார்த்து என்ன ஆக போகுது? நம்மளை கண்ணீர் வடிக்காத பார்த்து கிண்டல் அடிப்பேன். தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம வடிக்கிற கண்ணீரெல்லாம் தேவன் பார்க்கிறார். கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டேன், கண்ணில் உள்ள கண்ணீரெல்லாம் போச்சு, இன்னைக்கு கண்ணீர் வடிக்க கண்ணுக்குள்ள கண்ணீரே கிடையாது. சோத்திரம். கண்ணீரே இல்லை, ஈரப்பசியே இல்லைன்னா அது என்ன கண்ணாது? தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும். கண்ணீர் வடிச்சுட்டா கர்த்தர் உடனே இறங்கிடுவார். கர்த்தருக்கு சோத்திரம். பிள்ளைகள் கண்ணீர் வடித்து பசிச்சு அழுதுட்டா பெத்த தாய் எங்கே இருந்தாலும் என்ன செய்கிறா? பறந்து ஓடி போய் பிள்ளையை தூக்கி பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாள், வயிற்றை நிரப்புகிறாள்.
அப்படியானால் அவர் நமக்காக பரலோகத்தை விட்டு பூமியிலே கீழே இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக பாடுகளை அனுபவித்து உயிரே கொடுத்த தெய்வம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவர் இயேசு பார்த்துக்கிட்டு இருப்பாரா? சோத்திரம். நான்லாம் கண்ணீர் வடித்து இயேசுனார் பார்த்துக்கிட்டு இருந்ததே கிடையாது. சோத்திரம். அதனால தான் எந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சிடறது, கதவை போட்டுக்கிட்டு முழங்கால் போட்டுட்டு ஒன்று அழுக ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் தேமி தேமி அழுகும் போது ஆண்டவர் பார்த்துக்கிட்டா இருப்பார், சும்மா இருக்க மாட்டாருங்க. பொல்லாதவளாய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரம பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அடிச்சு பாருங்க கண்ணீரை. சோத்திரம். தேவ சமூகத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய நமக்கு கண்ணீர் அவசியம். கண்ணீர் வடித்தா சோத்திரம். கண்ணீர் வடிச்சுட்டு போகும்போது பேய்கள் நம்மளை கண்டு ஓடுது, வியாதியோ சுகமாகுது, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை பார்த்து இயேசுவே தெய்வம், இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி தைரியமாய் பறைசாற்ற முடியும். காரணம் தேவ சமூகத்தில் வெடிக்கிற கண்ணீர். அந்த கண்ணீருக்கு இருக்கிற சக்தி பெரிய சக்திங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சிலரை போட்டு அட்ரான்னு அடிங்க, கண்ணீரை விட மாட்டேன், கல்லுளி மாங்க மாதிரி இருக்காண்டான்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் வசனத்தை கேட்கும் போதே கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே என்ன வரணும்? இருதயம் நொறுங்கி கண்ணீர் ஓடணுங்க, ஓடணும். வெக்கப்படக்கூடாது. தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்க. நம்ம பக்கத்தில் இருக்கவன் நம்ம கண்ணீர் வச்சா நம்மளை என்ன பார்ப்பான், என்ன நினைப்பான்? கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு தடவை பாண்டுப்புல போய் சோத்திரம் அகஸ்டின் ஜெபக்குமார் வந்திருக்கிறாரு, கூட்டம் நடக்குதுன்னாங்க. நான் போயிருந்தேன், பெரிய கூட்டம். ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்கள்லாம் ஒரு சைடு ஸ்டேஜுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ என்னை பார்த்தவொடனே நான் ஓரத்தில் எங்கேயாவது இருக்கலாம்னு நினச்சேன். என்னை பார்த்தவொடனே ஊழியக்காரங்க கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய மனுஷன் பேசிக்கொண்டு இருக்கிறார். பேசிக்கொண்டு இருக்கும்போது அப்படியே நேருக்கு நேரம் இயேசுனார் என்னோட பேசுகிறார். அப்படியே நொறுங்கி உட்கார முடியல, சேரில் கதறி கதறி தேம்பி அழுகிறேன். எப்போ இந்த மாதிரி துண்டு என்கிட்ட இருக்கும், அப்படி வச்சுக்கிட்டு அழுகிறேன். எல்லாரும் பார்க்குறேன். என்ன நினைப்பேன்? எவ்வளவு பாவம் செஞ்சானோ தெரியல, அழுகிறான் நான் நினைப்பேன். நினச்சிட்டு போகிறேன். சோத்திரம். என் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் என்னோடு பேசுகிறார். கர்த்தர் பேச பேச இருதயம் நொறுங்குகிறது. இருதயம் நொறுங்க நொறுங்க கண்ணீர் வடிக்க வாட்டில் வடிய ஆரம்பிக்கிறது. வடிய ஆரம்பித்தா என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்ண முடியல. சத்தம் போட்டு இயேசுவேன்னு சொல்லி தேமி அழுக வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் அப்படி அழுக வைக்கிறார். எவன் என்னத்தை பார்த்து என்ன செய்ய? கர்த்தருக்கு சோத்திரம். நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவர் தேவன். ஊழியத்துக்கு கண்ணீர் ரொம்ப அவசியங்க. நீங்கள் கண்ணீர் வடித்து பாருங்கள், அந்த கண்ணீருக்கு ஒரு பவர் உண்டு. கர்த்தருக்கு சோத்திரம். நினைச்சதை சாதிக்கும். தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் நினைச்சதை சாதிக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். மனுஷன்ட கண்ணீர் வடிக்கக்கூடாது. நம்மை ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்ட தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்க வேண்டும். ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நம்மை ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே தேவன் நம்மை பிரயோஜனப்படுத்த ஆரம்பிப்பார். நாம் வடிக்கிற கண்ணீர். ஆனபடினாலே ஊழியத்துக்கு கண்ணீர் அவசியம். பணம் இருந்தாலும் சரி, செல்வாக்கு இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தை கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த இலங்கை பாஸ்டர், இலங்கை ராஜேந்திரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவரெல்லாம் கூட்டம் நடத்த சோத்திரம் வெளியே இறங்குறாருன்னா ஒரு டைம் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவார். சரீரத்தை பார்த்தா ஆள் முரட்ட ஆள் போல் இருப்பார். ஆனால் சரீரத்தில் பிளான் இருக்காது. நம்ம கூட நல்லா கூட போகும்போது என் தோளில் கைப்பட்டுக்கிட்டு தான் நடப்பார். சோத்திரம். ராத்திரி எல்லாம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பார். ராத்திரி எல்லாம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் இயேசுவி நாமத்தில் சப்பானி எந்திரிச்சு நடன்னு சொல்ல மாட்டார். டேய் இலங்கை ராஜேந்திரன் சொல்கிறேன், எந்திரிச்சா ஓடுறா சப்பானி அப்படிம்பார். எந்திரிச்சு ஓடுவேன்.
காரணம் இரவெல்லாம் என்ன செய்கிறார்? கண்ணீர் வடிக்கிறார், நீல முழங்கால் நிற்கிறார் அந்த மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கண்ணீர் பயன்படுத்துகிறது, புரோஜனப்பட வைக்கிறது. ஸ்தோத்திரம். யார் தேதி கேட்டாலும் ஒரு தடவை என்று சொல்கிறாரு, இந்த ரூமுக்கு இப்போ வருவாங்க பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம், எனக்காண்டி ஒரு பொய் சொல்லு, வெளியே பூட்டு போட்டுரு. எங்கே ராஜேந்திரம் கேட்டால் வெளியே போயிட்டாருன்னு சொல்லி. எப்படி பாஸ்டர் பொய் சொல்ல சொல்கிறீன்னு? எனக்காண்டி சொல்லியிருப்பா. நான் பார்த்தேன், வெளியே கதவை போட்டு நான் பாட்டில் போயிட்டேன். இவருக்காண்டி நம்ம எதுக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? சோத்திரம். இங்கே நின்னா தானே பொய் சொல்லணும். இடத்த காலி பண்ணி போயிட்டா பொய் சொல்ல வேண்டியது வராதுன்னு சொல்லி நான் பாட்டில் போயிட்டேன். அப்புறம் கூட்டத்துக்கு நேரம் வந்த உடனே வந்து கதவை திறந்து பாஸ்டர் புறப்படுங்கன்னு சொல்லிவிட்டு கூட்டத்துக்கு கூட்டி போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு ஸ்தோத்திரம் மிகுந்த கண்ணீர் ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீர் வடித்து பாருங்கள், உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஊழியத்துக்கு கண்ணீர் ரொம்ப அவசியம். நான் பாஸ்டர், நான் எப்படி கண்ணீர் வடிப்பேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரே வடிக்கலையா கண்ணை தோண்ட வச்சு போடுவார் இயேசுனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் ரொம்ப பலன் உள்ளது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி நல்லா இருக்குங்கிற நிலைமையை பார்க்காத, நாளைக்கு என்ன ஆகும் என்கிறத நினச்சி பாரு. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், யானை பெரிய உருவம், ஆனாலும் யானைக்கு என்ன செய்யுமா? அடி சறுக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யும்? அடி சறுக்கும். ஆனபடினாலே ஸ்தோத்திரம், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் கூட கர்த்தரை சேவித்தேன். சோதனை உண்டு. ஸ்தோத்திரம். அதனால் இயேசுநாதர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் என்ன செய்வார்? நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். தேவனுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி லூசிபர் என்ன செய்தான்? நான் வடபுறத்தில் சிங்காசனம் போடுவேன், அவருக்கு மேலே என்னைய உயர்த்துவேன் அப்படிலாம் சொன்னான். என்னாச்சு? மேலே இருந்து ஒரே விதி. ஸ்தோத்திரம். அவனுக்கு பேர் தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? போ சாத்தானே அப்படிங்கிறோம், போ பிசாசுங்கிறோம். இன்றைக்கி அவன் வந்து மேலே இருந்தவன் இப்போ கீழே விழுந்து தள்ளப்பட்டு அவன் சாத்தான் ஆகிட்டான். பேரே மாறிடுச்சு பாருங்க. மேலே இருக்கும்போது லூசிபர், கீழே வந்த உடனே அப்பாலே போ சாத்தானே. பேரே மாறி போச்சு. பெருமை அற்றசலமாக்கிடுவார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியக்காலாய நமக்குள்ள தாழ்மை ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அவசியம். கண்ணீர் ரொம்ப அவசியம். எந்த சோதனை வந்தாலும் சரி ஸ்தோத்திரம், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். அடங்கி இருக்கணும். எத்தனை சோதனை, எத்தனை பிரச்சனை, எத்தனை சூழ்நிலை மாறி வந்தாலும் ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஆகாருக்கு நேராக ஒரு சத்தம் வருகிறது. ஆகாரே, ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நாச்சியார் என்னை கடினமாய் நடத்துகிறாள். ஸ்தோத்திரம். அவளுக்கு திரும்ப வந்த பதில், நீ போய் என்ன செய்ய? உன் நாச்சியாரின் கையின் கீழ் அடங்கியிரு. உன் நாச்சியார் அப்படி தான் பேசுவா, அப்படி தான் உன்னை நடத்துவா. ஸ்தோத்திரம். அடங்கியிரு. நான் உன்னை உயர்த்துற வர என்ன செய்ய? அடங்கியிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தலைமை இருக்கிறது என்றால் தலைமைக்கு கீழே என்ன செய்ய? அடங்கியிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படி பேசுகிறாரு, என்ன இப்படி பேசுகிறாரு, அதை செய்கிறாரு, இதை செய்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியர் மீட்டிங்கில், சனால ஊழியர் மீட்டிங்கில் ஸ்தோத்திரம், போன மாதம் பூனாக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் இப்போ இந்த கமிட்டியில் இருக்கிற ஆளுக்களை கூட்டிகிட்டு போய் ஒரு மீட்டிங் போட்டேன். அப்போ கடைசியாக நான் கேட்டேன், நான் இல்லாட்டாலும் இந்த ஊழியர் மீட்டிங் நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டேன்.
அப்போ வந்திருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, தலை இருக்கும்போது வாள் எப்படி ஆடும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலை இல்லாமல் வாள் ஆடாது. நீங்கள் இல்லாமல் கூட்டம் நடக்காதுங்கிறேன். 10-15 ஊழியக்காரன் உட்காந்துக்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வர்றதே உங்களுக்காக வேண்டி தானே வராங்க. ஏன் நான் செய்கிறது மாதிரி மற்றவங்களுக்கு நீனும் போய் உதவி செய்ய, உன் முகத்தை பார்த்து வருவான்ல எல்லாரும், அது செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்களுக்கு பதவி வேணும், எங்களுக்கு மரியாதை வேணும், எங்களுக்கு மைக்கு வேணும். எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு நீ போய் என்ன செய்ய, பின்னாடி அங்கே போய் உட்காந்துக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடங்கியிரு. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிரு. அடங்கி இருக்கிறத பார்த்து தேவனே உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நடத்துகிற நடத்திப்புக்கு நாம் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். எதிர்த்து பேசவோ, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லவோ, அவங்களுக்கு புத்திமதி சொல்லவோ. ஸ்தோத்திரம். பேதுரு இயேசுநாதருக்கு சொன்னது போல, ஸ்தோத்திரம், நீர் என் காலை கழுவக்கூடாது, நீர் பெரியவர், நீர் ஆண்டவர், நீர் என் காலை கழுவக்கூடாது. நான் உன் காலை கழுவலைன்னா என்கிட்ட உனக்கு பங்கும் கிடையாது, ஒரு பாத்தியமும் கிடையாது. அப்படியானால் என் சரீரம் முழுவதும் கழுவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதருக்கே ஆலோசனை சொல்கிறது. ஸ்தோத்திரம். லோத்துவை போல. ஸ்தோத்திரம். இங்கேருந்து நம்மளால் ஓட முடியாது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். மூதேவி செத்து போயிடுவேன். இங்கே இருந்தீங்கன்னா ஜீவன் தப்ப என்ன செய்ய, ஓடிப்போ. ஸ்தோத்திரம். இல்லை ஓடவெல்லாம் போகலாம் முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் நாள் ஆகட்டும். அடங்கியிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு மேலே உள்ளவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மேலே இருந்து ஆலோசனைகள் வருது என்றால் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பத்தான் தேவன் என்ன செய்கிறார்? ஊழியத்தில் அந்த நேரத்தையும் காலத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்ப்பார். தேவனே எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்திடுவார், தேவனே கனப்படுத்திடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவாருங்க. அவர் தாங்க உங்களை என்னையும் ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். அவர் தான் உங்களை என்னையே போதகனாக நியமித்திருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தில் ஸ்தோத்திரம் வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு ஸ்தோத்திரம், எத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் அடங்கி இருப்போமானால் நாம் இருக்கிற இடத்திலேயே தேவன் என்ன செய்வார்? நம்மளை உயர்த்துவார், கனப்படுத்துவார். எல்லாரும் அப்படி எழும்புவோம். எல்லாரும் எழும்புவோம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, கேட்ட இந்த வசனத்தின்படி நாங்கள் உண்மையுள்ளவர்களாக வாழனையா, எல்லா நிலைமையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வேலையிலும், எல்லா நேரத்திலும், பார்வையிலே, சிந்தையிலே, எண்ணங்களிலே, நினைவுகளிலே, கொடுக்கல் வாங்கலிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக வாழனையா. உண்மையுள்ள மனுஷனை நீர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே உண்மையாய் வாழ எங்களுக்கு கிருபைதாங்க ஐயா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வெகு மனத்தாழ்மையோடு, வெகு மனத்தாழ்மையோடு ஸ்தோத்திரம், மிகுந்த கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவித்த பவுலை போல நாங்களும் ஸ்தோத்திரம், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ எங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாய் திறந்து வெக்கப்பட்டு போகாமல் கேளுங்க. ஏதோ வந்தோம், கூடணும், உட்காந்தோம், போன மாதம் கூடணும், அதுக்கு முந்தின மாதம் கூடணும், இந்த மாதமும் கூடணும், அப்படி கூடிட்டு சும்மா போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விடுதலையோடு கலந்து சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதத்தோடு, ஒரு நன்மையோடு கலந்து சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடமைக்காக கூடி விட்டு போகாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவனே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே மகள் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வாயை திறங்க. அநேகருடைய வாய் திறக்கப்படலை, அநேகருடைய வாய் திறக்கலை. வாயை திறங்க, வாயை திறங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க.
ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி இப்படிப்பட்ட அனுபவங்களை தாங்கய்யா. உண்மையாய் ஊழியத்தை செய்ய, உண்மையுள்ள மனுஷனாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஆகாரை போல நாங்கள் ஓடி விடாதபடி, நாச்சியாருடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவரே ஓடுகிற ஆகாரை போல காணப்படாமல், நாங்கள் எங்கள் ஆண்டவர் எங்களை உயர்த்தும் வரையிலும் நாங்கள் அடங்கி இருக்கத்தக்க எங்களை கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென், 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 ஆமென். எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. போன மாதம் வந்துட்டு போனது போல நினச்சி போகாதீங்க. இந்த மாதம் ஒரு வித்தியாசமாக இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலையோடு கர்த்தரை துதிப்போம்.